தேவேக்காவோட கடைசி கூட்டணி வாய்ப்பான காங்கிரஸும் கை நழுவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பேச்சாக இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் திமுக அரசை எதிர்த்து அரசியல் பண்ண துணிவில்லாத நீங்கள் எப்படி மத்தியில் ஆள்ற பாஜக அரசை எதிர்த்து ஆட்சிக்கு வர முடியும்னு நம்புறீங்க? மற்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கு என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் எல்லாம் ஒரு ஜாதி சார்ந்த கட்சியாவோ இல்லை ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு அமைப்பு சார்ந்த கட்சியாவோ இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்குதான். 10 பேர் இருந்தாலும் கூட்டம் தான், 10,000 பேர் இருந்தாலும் கூட்டம் தான். அந்த 10 பேராக இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் அவங்க உங்களை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகளை நீங்கள் மீட்டு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நீங்கள் ஜெயிச்சும் உங்களுக்கான உரிமையை பெற முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? கொடுக்குறாங்களா? உங்களை நம்பி இருக்க மக்களுக்கு கூட அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாத, அவங்களுக்குன்னு புதிய திட்டங்கள் எதையும் கொண்டு வர முடியாத, உங்களோட வெற்று பதவியையும் பணத்தையும் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய சுயலாப அரசியலை மக்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாட்டி எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் வெற்றி பெற போகிறது என்னமோ தனியாக நிற்கிற தேவைக்காதான். தளபதியை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதியே வந்து நான் நல்லவன் இல்லை கெட்டவன் தான், எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டா கூட, சும்மா இருங்கண்ணா உங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓட்டு டிவி கேட்குதான்னு விசில் சின்னத்தில் பட்டு நம்மக்கிட்ட போயிட்டே இருப்பாங்க மக்கள். அந்தமாரி தான் இருக்குது தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம். ஏன்னா இப்போ ஆள்றவங்களும் முன்னாடி ஆண்டவங்களும் செஞ்ச சம்பவங்கள் மிகப்பெரியது. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதியோட டிவோர்ஸ் விஷயத்தில் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் வச்சு இன்னொருத்தரை குற்றவாளியாக பாவிக்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு அதில் தீர்ப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது, கேஸ் கோர்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறது நல்லது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நான் கேட்குற எந்த கேள்வியும் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசுகிறேன்னு எடுத்துக்க வேணாம். ஆஸ் அன் இண்டியன் சிட்டிசனாக, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட சிட்டிசனாக, ஒரு காமன் மேனாக தான் நான் இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். நான் கேட்குற கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் எப்போயாச்சும் எழுந்துருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷனில் உரையாடலாம். நன்றி.